ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் கண்மணி கவியரசன் பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு சூப்பரான டேஸ்டியான காரசாரமான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மட்டன் குழம்பு. மசாலா அரைக்காமல் எப்படி நம்ம ஈஸியாக மட்டன் குழம்பு ப்ரிப்பேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் டிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு கடலெண்ணெய் எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஸ்பூனில் எடுத்துக்கிறதா இருந்தால் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது கூடவே சோம்பு, 2 ஏலக்காய், பட்டை லவங்கம் ஆட் பண்ணிக்கலாம். இது பொரிஞ்சதுக்கப்புறமே கருவேப்பிலையும் 2 பச்சை மிளகாயும் நீட்டாக வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுமே நாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி நான் எடுத்திருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுங்கள். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் இந்த வெங்காயம் வதங்கட்டும். கண்ணாடி பதம் வந்துடுச்சு. இப்போ இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட பார்த்திங்கன்னா இஞ்சி, பூண்டு, பட்டை லவங்கம், பச்சை மிளகா, ஒரு 4 புதினா இலை ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படி நீங்கள் ஆட் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு டேஸ்ட்டு. இது கூடவே 2 பெரிய சைஸ் தக்காளி நான் ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி குயிக்காக வதங்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மண் சட்டியில் செய்கிறனால ரொம்பவே குயிக்காகவும் ஆகிடும், ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இன்றைக்கி மட்டன் குழம்பு நம்ம மண் சட்டியில் செய்கிறோம். நான் 1/2 கிலோ அளவுக்கு மட்டனை வாங்கி க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த சைஸில் தான் இன்றைக்கி நம்ம மட்டன் குழம்பு போடுறோம். ஏன்னா இந்த சைஸ் போடும்போது கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும். அதுக்கு வேண்டி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்து வச்சிருந்தா மட்டனை இந்த மசாலாவில் கொட்டிக்கிறேன். மட்டனில் பார்த்திங்கன்னா தண்ணி இறங்குற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த தண்ணி இறங்குறதுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட ஆகும். பாருங்கள், தண்ணி ஃபுல்லாக தனியாக வந்துடுச்சு மட்டன்லேருந்து. இது கூடவே கரம் மசாலா நான் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கூடவே மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூனுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரம் கம்மியாக இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூனுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்பவே குயிக்காக இது ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எண்ணெய் தனியாக திரண்டு வந்துடுச்சு. மட்டனில் அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருந்த தண்ணி ஒரு சொம்பு அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது மட்டனை வேக வைக்கிறதுக்கு வேண்டி உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா நீங்கள் நடுவில் கூட ஒன்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கிளாஸ் அளவுக்கு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுட்டேன். பாருங்கள், மட்டன் குழம்பு நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு. ஒரு 20 மினிட்ஸில் மட்டன் குழம்பு குயிக்காகவே உங்களுக்கு ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலி சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.